6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் கதை பகுதி தான் பார்க்க போகிறோம். கடைசி வரை நம்பிக்கை. ஒரு சிறுமியின் உண்மை வரலாறு இது. அவள் பெயர் சடகோ. முழு பெயர் சடகோ சசாகி. அவள் ஜப்பான் நாட்டு சிறுமி. ஜப்பானில் 2 இடங்களில் அமெரிக்கா குண்டு வீசியது. ஒன்று ஹிரோஷிமா, மற்றொன்று நாகசாகி. அக்குண்டு வீச்சில் 2 லட்சம் ஜப்பானியர் இறந்தனர். ஹிரோஷிமாவுக்கு அருகில் சடகோ தன் பெற்றோருடன் வசித்து வந்தாள். அப்போது அவளுக்கு 2 வயது. குண்டு வீச்சில் அவள் குடும்பம் தப்பியது. சடகோ பள்ளியில் சேர்ந்து படித்து வந்தாள். அவளுக்கு 11 வயது ஆனது. ஒரு நாள் பள்ளியில் அவள் விளையாடி கொண்டு இருந்தாள். அப்போது திடீரென மயங்கி விழுந்தாள். மருத்துவர் அவளை சோதித்து பார்த்தனர். அவளுக்கு புற்றுநோய். அணுகுண்டு வெடித்தபோது உண்டான கதிர்வீச்சு தான் இதற்கு காரணம். சடகோவை மருத்துவமனையில் சேர்த்தார்கள். புற்றுநோய் ஆளை கொள்ளும் என்று சடகோ தெரிந்து கொண்டாள். ஆனால் சடகோ சாக விரும்பவில்லை. உயிர் வாழவே ஆசைப்பட்டாள். ஒரு நாள் சிசுகோ என்ற தோழி அவளை பார்க்க வந்தாள். சிசுகோ கை நிறைய காகிதங்கள் எடுத்து வந்தாள். அந்த காகிதங்கள் சதுரம் சதுரமாக வெட்டப்பட்டு இருந்தன. ஒரு காகிதத்தை சிசுகோ எடுத்தாள். அப்படியும் இப்படியுமாக காகிதத்தை மடக்கி கொக்கு ஒன்று செய்தாள். ஜப்பானியர் வணங்கும் பறவை கொக்கு. சிசுகோ சடகோவை பார்த்து, கவலைப்படாதே, நான் செய்தது போல 1000 கொக்குகள் செய், நோய் குணமாகும், இது நம் நாட்டு நம்பிக்கை என்று கூறினாள். சடகோவுக்கு நம்பிக்கை கிடைத்தது. துணிச்சல் பிறந்தது. நாள்தோறும் கொக்குகள் செய்ய தொடங்கினாள். தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு 20 கொக்குகள் செய்தாள். போக போக உடம்பில் வலிமை குன்றியது. அவளால் ஒரு நாளைக்கு 3 கொக்குகள் கூட செய்ய இயலவில்லை. தன்னை மரணம் நெருங்கிவிட்டதனை உணர்ந்தாள். ஆனாலும் அவள் காகித கொக்குகள் செய்வதனை மட்டும் நிறுத்தவே இல்லை. கொக்கு செய்யும்போது அவள் கவலையை மறந்திருந்தாள். ஒரு நாள் அவளால் ஒரு கொக்கு மட்டுமே செய்ய முடிந்தது. அதன் பிறகு அவளால் எதுவும் செய்ய இயலவில்லை. 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 25ஆம் நாள் சடகோ இறந்துவிட்டாள். சடகோவின் படுக்கை முழுவதும் காகித கொக்குகள் இருந்தன. மொத்தம் 644 கொக்குகள் இருந்தன. 1000 கொக்குகளுக்கு இன்னும் 356 கொக்குகள் வேண்டும். தோழிகள் கூடி 356 கொக்குகள் செய்தனர். எண்ணிக்கையை 1000 ஆக்கினர். சடகோவின் விருப்பத்தை நிறைவு செய்தனர். தன் வாழ்நாளின் இறுதி வரை நம்பிக்கையுடன் வாழ்ந்தவள் சடகோ. தான் தொடங்கிய செயலை அவள் நிறுத்தவே இல்லை. அவளுக்கு ஒரு நினைவாலயம் கட்ட வேண்டும் என்று தோழிகள் நினைத்தார்கள். அதற்காக பொது மக்களிடம் நிதி திரட்டினார்கள். ஹிரோஷிமா நகரின் மையத்தில் நினைவாலயம் கட்டினார்கள். அதனுள் சடகோவுக்கு சிலை வைத்தார்கள். அதற்கு குழந்தைகள் அமைதி நினைவாலயம் என்று பெயர் சூட்டினார்கள். நினைவாலயத்தில் பின்வருமாறு எழுதி வைத்தார்கள்: உலகத்தில் அமைதி வேண்டும், இஃது எங்கள் கதறல், இஃது எங்கள் வேண்டுதல். நாள்தோறும் 100கணக்கான குழந்தைகள் அந்த நினைவாலயம் வருகின்றனர். சடகோ சிலைக்கு காகித கொக்குகள் செய்து வணங்குகின்றனர். அரவிந்த குப்தா எழுதிய 10 லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்னும் நூல். ஸோ இந்த கடைசி வரை நம்பிக்கையிலேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற நம்மளும் கடைசி வரையும் நம்பிக்கையாக இருந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அதாவது 2 வயசில் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டிருக்கா. ஹிரோஷிமா, நாகசாகி இந்த 2 இடத்துலையுமே அந்த குண்டோட பாதிப்பு இருந்திருக்கு. ஸோ 2 லட்சம் ஜப்பானியர்கள் அது மூலமாக இறந்துருக்காங்க. ஜப்பானில் 2 இடங்களில் அமெரிக்கா குண்டு வீசியிருக்கு. ஒன்று ஹிரோஷிமா, இன்னொன்று நாகசாகி. 2 லட்சம் ஜப்பானியர் இறந்துருக்காங்க. ஹிரோஷிமாவுக்கு அருகில் சடகோ அவரோட பெற்றோரோட வாழ்ந்து வந்திருக்கா. அவளுக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 வயசு தான். அவள் அந்த குண்டு வீச்சில் தப்பிச்ச ஒரு குடும்பம். அவளுக்கு 11 வயசு ஆன போது பள்ளியில் மயங்கி விழுந்திருக்கா. அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது தெரிய வருது. ஸோ புற்றுநோய் அப்படிங்கிறது ஆளை
கொள்ளக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சடகோக்கு தெரிய வருது. ஸோ வந்து அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி சிசுகோ அப்படிங்கிறவன் 1000 கொக்குகள் வந்து அது நம்மளோட நம்பிக்கை. ஸோ வந்து கொக்குகள் வந்து நம்ம வணங்கக்கூடிய பறவை, அதை நீ செஞ்சனா கண்டிப்பாக நீ வந்து இந்த நோயிலேருந்து விடுபடுவ அப்படின்னு சொல்கிறான். ஸோ தொடக்கத்தில் வந்து அந்த குழந்தைக்கு 20 கொக்கு செய்ய முடியுது. ஸோ செய்ய தொடங்குறா. அப்புறமா அப்படியே குறைஞ்சி ஒரு நாளைக்கு 3 கொக்கு, 1 கொக்கு, ஒரு நாளைக்கு 1 கூட செய்ய முடியாமல் போயிடுது. ஸோ 1955 அக்டோபர் 25ஆம் நாள் சடகோ இறந்தே போயிடுறா. ஆனால் சடகோட படுக்கை ஃபுல்லாகவே கொக்குகள் தான் இருந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா 644 கொக்கு இருந்திருக்கு. ஸோ மீதி செய்ய வேண்டிய 356 கொக்கையும் தோழிகள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டாங்க. காகிதங்கள் உருவங்கள் செய்யக்கூடிய கலையை வந்து உருவாக்குனது யாருன்னா ஜப்பானியர் ஓரிகாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கலையை காகிதங்களில் உருவம் செய்யக்கூடிய கலையை தான் வந்து ஜப்பானியர்கள் ஓரிகாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீதி இருந்த 356 கொக்குகளையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து செஞ்சு மொத்தம் 1000 கொக்காக மாற்றிட்டாங்க. ஸோ வந்து அவளுக்காண்டி ஒரு நினைவாலயம் கட்டினாங்க. பொதுமக்கள்கிட்ட வந்து நிதி திரட்டி அந்த நினைவாலயத்தில் வந்து சடகோக்கு ஒரு சிலை வச்சாங்க. அதுக்கு வந்து குழந்தைகள் அமைதி நினைவாலயம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஸோ அதில் வந்து உலகத்தில் அமைதி வேண்டும், இது எங்கள் கதறல், இது எங்கள் வேண்டுதல் அப்படின்னு எழுதி வச்சாங்க. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அந்த நினைவாலயத்துக்கு வர்றாங்க. சடகோ சிலைக்கு காகித கொக்குகள் செஞ்சு வணங்குறாங்க. ஸோ இந்த கதை வந்து எதுலேருந்து எடுக்கப்படுதுன்னா அரவிந்த் குப்தா எழுதிய 10 Little Fingers அப்படிங்கிற கதை புக்கிலேருந்து தான் எடுக்கப்படுது. அரவிந்த் குப்தா எழுதிய 10 Little Fingers அப்படிங்கிற கதை புக்கிலேருந்து தான் எடுக்கப்பட்ட கதை இது. நன்றி நண்பர்களே.